ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ். ஓகே, என்சிஆர்டி பேஸ்டு கரிக்குலம் இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 1 and 2 பார்த்துட்டோம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கிற என்சிஆர்டி கரிக்குலமில் இருக்கிற சயின்ஸ் ஃபேக்ட், ஓகே, சாப்டர் நம்பர் 3 பார்க்குறோம். ஸோ சாப்டர் நம்பர் 3ல என்ன டாபிக் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, சப்ஸ்டன்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க, வாட் இஸ் த டைப் ஆஃப் what type of separation methods we have in the separation of substance அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டீ லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற அந்த அடியில் தங்கியிருக்கிற அந்த வேஸ்டேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணுறோம். சரிங்களா? அது ஒரு செப்பரேஷன். நெக்ஸ்ட்டு கிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா that has been separated from stalks. ஸோ ஓகே, சின்ன சின்ன என்ன சொல்கிறது, தண்டு மாதிரி இருக்குது. ஸ்டால்க்ஸ் அப்படின்றது சின்ன தண்டு மாதிரி இருக்கும், அதுலேருந்து கிரெயின்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுது. மில்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கர்ட் கிடைக்கும், ப்ளஸ் பட்டரை வந்து செப்பரேட் பண்ணுறோம். அது ஒரு செப்பரேஷன். ஓகே, இப்போ செப்பரேஷன் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் பி இன் த மெனி ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ மேட்டர்ஸை தான் செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த மேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் 3 states ஆஃப் மேட்டர்: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் செப்பரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங், கையால் எடுக்கிறது. ஓகே, கையால் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து நம்ம கையாலே எடுத்துடலாம். ஓகே, அது ஒரு ஒன் ஆஃப் த கன்வீனியன்ட் மெத்தட். ஓகே, இது வந்து ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு த்ரெஷிங். ஓகே, த்ரெஷிங் அப்படின்றது வந்து ப்ராசஸ் ஆஃப் யூஸ்டு டு செப்பரேட் கிரைன்ஸ் ஃப்ரம் ஸ்டால்க்ஸ். ஓகே, அதாவது இந்த விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பு, அதாவது அது அவங்க எடுத்து அந்த நெற்கதிரை வந்து அடிப்பாங்க. சரிங்களா? அடித்தாங்கன்னா அதில் வந்து சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து செப்பரேட் ஆகும். அதுதான் த்ரெஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ரெஷிங் வந்து பார்த்திங்கன்னா சில மெஷின்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லார்ஜ் குவான்டிட்டிஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த த்ரெஷிங் பண்ணுறதுக்கு அந்த செப்பரேஷன் மெத்தடுக்கு மெஷின்ஸும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிக்கிங் அண்ட் நெக்ஸ்ட் வந்து த்ரெஷிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெஷிங் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இட் வாஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் புல்லக்ஸ். ஓகே, ஸோ புல்லக்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெஷிங் வந்து பண்ணுறாங்க. ஓகே, தேர்ட் டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோயிங். ஸோ வினோயிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்சர் யூஸ்டு டு செப்பரேட் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ் பை விண்ட் ஆர் ப்ளோயிங் ஏர். அதாவது இப்போது இந்த விவசாயம்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த முறத்தில் அந்த காம்பனண்ட்டை போட்டு மேல் பக்கமாக வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஜல்லடா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. காற்றுல வந்து பார்த்திங்கன்னா சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து லைட்டர் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பறந்துடும். ஸோ அதான் வந்து வினோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் வாஸ் அண்ட் திஸ் இஸ் த மெத்தட் விச் ஹாஸ் பீன் காமன்லி யூஸ்டு பை ஃபார்மர் யூஸ் பண்ணுற மெத்தடு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் ஹஸ்க்கை வந்து ஹெவியர் சீட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, வினோயிங். நெக்ஸ்ட்டு சீவிங். ஓகே, சீவிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டு ரிமூவ் பிக்கர் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ளோர் பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து ஒரு மாவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாவு வந்து ஜலிக்கிறாங்க. ஸோ ஜலிக்கும் போது அதில் சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் எப்படி அந்த ஒரு மாதிரி ஜல்லடை போட்டு ஜலிப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு இந்த சாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடு கட்டும் போது மணல்லாம் ஜலிப்பாங்க. ஸோ மணல்லாம் ஜலிக்கும் போது இந்த நைஸாக இருக்கிற மணல்லாம் வந்து கீழே போயிடும், அது மேலே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸு பெபிள்ஸ்லாம் வந்து தங்கிடும். ஸோ அது வந்து ஜல்லடை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து சீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு வென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர் ஹேவ் டிஃப்ரெண்ட் சைஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கிறத செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மெத்தடு? சீவிங் அப்படின்ற ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு செடிமெண்டேஷன். ஓகே, செடிமெண்டேஷன் when the heavier components in a mixer settles after water is added to it. அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வாட்டர் வந்து ஒரு காம்பனண்ட்டோட ஆட் பண்ணும்போது ஹெவியர் காம்பனண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட அடியில் ஓகே போய் தங்கிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீகேண்டேஷன் when the water along with the dust is removed. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், செடிமெண்டேஷனுக்கும் டீகேண்டேஷனுக்கும். இப்போ அரிசி வந்து கழுவுறாங்க. ஸோ அரிசி கழுவும் போது என்ன ஆகும், தண்ணி ஊற்றும் போது அரிசி வந்து எல்லாமே வந்து கீழே போயிடும், பாத்திரத்துக்கு அடியில் போயிடும். மேலே வந்து என்ன
அதோட டஸ்ட் பார்ட்டிக்கல், அந்த டஸ்கி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மேலே தங்கிடும். ஸோ இதாங்க செடிமெண்டேஷன் as well as டீகன்டேஷன். ஸோ அப்படி தண்ணி ஊற்றி அந்த ஹெவியர் காம்பனன்ட்ஸ்லாம் தண்ணிக்கு அடியில் போகிறது வந்து செடிமெண்டேஷன். அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறது டீகன்டேஷன். ஓகே, ஸோ இது என்ன, இதே பிரின்சிபல், அந்த செடிமெண்டேஷன் அண்ட் டீகன்டேஷன் இதே பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 2 லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்காக, 2 டிஃப்ரெண்ட் லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்காக. இப்போது தண்ணியோட ஏதாவது ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 2 லேயராக ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த மேலே இருக்கிற லேயர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே போயிடும், மேலே வந்து ஆயில் வந்து இன்னொரு லேயராக இருக்கும். ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கும் இந்த செடிமெண்டேஷன் as well as டீகன்டேஷன்ற மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து செடிமெண்டேஷன் as well as டீகன்டேஷன். நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன். இது நமக்கு காமன்லி யூஸ்டு மெத்தட், நமக்கு தெரியும் ஃபில்டர் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். டீ வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டீயை வடிகட்டுறதுக்காக அதோட டீயில் அந்த டஸ்கி பார்ட்டிகல்ஸ், டீ பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக வடிகட்டுவோம். நமக்கு என்ன ஆகும், அந்த லிக்விடோடு சேர்ந்த டீ மட்டும் வந்து கிளாஸில் வந்துடும், அதில் உள்ளே இருக்கிற டீ பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மேலே தங்கிடும். ஸோ அது வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஜூஸ் போடும்போது என்ன பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணுறாங்க. நமக்கு என்ன வந்துடும், நமக்கு அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் மட்டும் நமக்கு கிடைக்கும், அதில் மேலே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சீட்ஸ்லாம் வந்து மேலே அப்படியே தங்கிடும். ஸோ இது வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் காட்டேஜ் சீஸ் பன்னீர் இன் ஹோம். ஸோ பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த பன்னீர் செப்பரேட்டட் பை ஃபில்டரிங் த மிக்சர் த்ரோ எ ஃபைன் கிளாத் ஆர் ஸ்ட்ரெயினர். ஸோ இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு தே வில் பி யூஸிங் எ கிளாத் as well as strainer டு ஃபில்டர் இட். இது இந்த மெத்தட் தான் வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான் இந்த பன்னீர் வந்து ஹோம்ஸில் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எவாப்ரேஷன், த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் இன்டு இட்ஸ் வேப்பர். ஒரு தண்ணி வந்து வேப்பராக மாறுறது வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீ வாட்டர் கெட்ஸ் ஹீட்டட் பை சன்லைட் அண்ட் ஸ்லோலி டர்ன்ஸ் இன்டு த வாட்டர் வேப்பர். சீ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் எவாப்ரேட் ஆகும், அண்டு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவாப்ரேட் ஆகி மேலே வந்து போகும். அந்த மேலே போகிறது தான் வந்து நமக்கு என்ன அகைன் கிடைக்கிது, க்ளவுடில் பட்டு மழையாக வந்து திரும்ப கிடைக்குது. ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்சேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா the process of conversion of water vapor into its liquid. அதாவது இப்போ இட்லி வந்து வெந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மேலே நம்ம வந்து அந்த வாட்டர் வேப்பர் வருது, அங்கே வந்து நம்ம தட்டை எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் வேப்பர்லாம் அந்த தட்டில் பட்டு நமக்கு வந்து லிக்விட்ஸாக வாட்டர் லிக்விடாக அகைன் கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க சாப்டர் நம்பர் 3ல் இருக்கிற சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் சில சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.